மனிதனாயிருந்தாலும் கிளியாயிருந்தாலும் நம் மொழியை பேசுவது என்பதை விட அவரவர் தாய்மொழியை பேசுவது என்பதுதான் சிறப்பாகும். என் தாய்மொழி எனக்கு உயர்ந்தது என்றால் அவனவன் தாய்மொழி அவனவனுக்கு உயர்ந்தது. எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்வோம், ஆனால் நம் தாய்மொழியின் மீது பற்றுக்கொள்வோம். நான் என் தாயை நேசிப்பதற்கு அவள் தாயாக இருந்தால் மட்டுமே போதுமானது. கருஞ்சட்டை பதிப்பகம் நடத்தும் தோழர் சுபவீரபாண்டியன் அவர்களின் ஒரு நிமிட செய்திகள் நூல் திறனாய்வு அரங்கு. நூல் திறனாய்வுரை சொல்வேந்தர் சுகிசிவம். நாள் 23/2/2024 வெள்ளிக்கிழமை. நேரம் மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை. இடம் அன்பகம், தேனாம்பேட்டை. அனைவரும் வருக. திருவண்ணாமலை தமிழ்ச்சங்கமும் தலைவர் கலைஞர் அவர்கள் பெயரால் அமைந்திருக்கிற அரசு கலைக்கல்லூரியும் இணைந்து நடத்துகிற இந்த உலக தாய்மொழி நாளுக்கு தலைமையேற்றிருக்கிற பொறுப்பு முதல்வர் பேராசிரியர் பாலமுருகன் அவர்களே, எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற மருத்துவர் கம்பன் அவர்களே, ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைப்பதுதான் முறை என்றாலும் மாணவர்கள் இப்போதே மதிய உணவு நேரம் நெருங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்திருக்கிற நேரத்தில் நான் எல்லோர் பெயரையும் சொல்லிக் கொண்டிருக்க நேரமில்லை. எல்லோரும் என்னை மன்னிக்க வேண்டும். மேடையிலும் எதிரிலும் அமர்ந்திருக்கிற அருமை பெரியோர்களே, பேராசிரியர்களே, அருமை பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்று காலையில் நான் இந்த திருவண்ணாமலைக்கு வந்து கொண்டிருக்கிற போது கவிஞர் பழனி பாரதியினுடைய 4 கவிதை வரிகளை படித்தேன். அந்த கவிதை வரிகள் இவைதான். வெளியிலிருந்து பறந்து வந்தது ஒரு கிளி, அதை நாங்கள் வீட்டில் வளர்த்தோம். அந்த கிளி இப்போது எங்கள் மொழி பேசுகிறது என்பதில் மகிழ்ச்சி. ஆனாலும் அது தன் தாய்மொழியை மறந்துவிட்டதே என்பதில் வருத்தம். அவ்வளவுதான் உலக தாய்மொழி நாடினுடைய அடிப்படையான சிந்தனை. அவ்வளவுதான். மனிதனாயிருந்தாலும் கிளியாயிருந்தாலும் நம் மொழியை பேசுவது என்பதை விட அவரவர் தாய்மொழியை பேசுவது என்பதுதான் சிறப்பாகும். தாய்மொழி என்று சொன்னால் இது தமிழ் மொழிக்கான சிறப்பான நாடில்லை. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தாய்மொழிகளையும் மதிக்கிற கொண்டாடுகிற நாள் தான் இந்த நாள். எனவேதான் பழனி பாரதி எழுதுகிறார், எங்கிருந்தோ வந்த கிளி எங்கள் வீட்டில் வளர்கிறது. எங்கள் வீட்டில் வளர்வதால் எங்கள் மொழியை பேசுகிறது என்பதில் மகிழ்ச்சி என்றாலும் தன் தாய்மொழியை மறந்துவிட்டதே என்பதில் எனக்கு வருத்தம் என்று சொல்வதுதான் தாய்மொழி பற்றுதல் என்று நான் கருதுகிறேன். இங்கே கூட எண்ணி பாருங்கள், ஐயா சின்னராஜ் அவர்கள் நம்முடைய மருத்துவர் கம்பனுக்கான பிறந்த நாளை எப்படி கொண்டாடினார்? எல்லோரும் எழுந்து ஹாப்பி பர்த்டே டு யூ என்று சொல்லி இருக்கலாம், ஒன்றும் பிழை இல்லை. எந்த மொழியில் வாழ்த்தினால் என்ன, வாழ்த்துதான். ஆனாலும் சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நாள் சொல்லி நாம் வாழ்த்திய அந்த பிறந்த நாள் வாழ்த்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதே. ஏன் தெரியுமா? அது நம் தாய்மொழியால் அமைந்த வாழ்த்து என்பதுதான். இன்றைக்கு நான் பல இடங்களில் பார்க்கிறேன், ஹாப்பி பர்த்டே என்பதை இடம்பெயர்த்து நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்னும் இந்த கவிஞர் அறிவுமதியின் பாட்டு ஒலிப்பதை கேட்கிறேன். இந்த இடத்தில் தாய்மொழி நாளில் நான் நண்பர் அறிவுமதிக்கும் ஒரு நன்றி சொல்லுகிறேன். அந்த பாட்டு நீங்கள் தமிழுக்கு தந்திருக்கிற கொடை என்றே நான் கருதுகிறேன். நாம் ஒருவரை வாழ்த்த வேண்டும் என்பது எந்த அளவுக்கு சிறப்பானதோ நம் தாய்மொழியால் நாம் வாழ்த்துவோம் என்பதுதான் உலக தாய்மொழி நாடின் வரலாறு என்ன மேடையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதற்காக இன்றைக்கு பிப்ரவரி 21ஆம் நாள் என்று அந்த ஐக்கிய நாடுகள் அவையினுடைய கல்வி கலாச்சார பிரிவு யுனெஸ்கோ தீர்மானித்தது? எந்த ஆண்டு தீர்மானித்தது? எல்லாவற்றையும் சொன்னார்கள். பிள்ளைகளே, நீங்கள் அறிந்திருக்கலாம், இல்லையானால் குறித்துக் கொள்ளுங்கள். 1951 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி டாக்கா பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் போராட்ட களத்தில் சுடப்பட்டு இறந்து போன நாள் தான் அந்த பிப்ரவரி 21.
20 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தேசத்திற்கு விடுதலை கிடைத்தது. மிக தெளிவாக நம்முடைய மருத்துவர் எடுத்து சொன்னார். அன்றைக்கு ஒரே பாகிஸ்தான் தான், ஒன்று மேற்கு பாகிஸ்தான், இன்னொன்று கிழக்கு பாகிஸ்தான். எதற்காக மோதல் வந்தது? 2 நாடுகளுமே முஸ்லிம் மக்களை கூடுதலாக கொண்டிருக்கிற நாடுகள் தான். மேற்கு பாகிஸ்தானிலும் முஸ்லிம்கள் தான், கிழக்கு பாகிஸ்தானிலும் முஸ்லிம்கள் தான். ஆனால் மேற்கு பாகிஸ்தானில் இருக்கிற முஸ்லிம் மக்களினுடைய தாய்மொழி உருது, கிழக்கு பாகிஸ்தானில் இருந்த அந்த முஸ்லிம் மக்களின் தாய்மொழி வங்கம். எனவே நாங்கள் இஸ்லாமியர்களாக இருக்கலாம், தேசத்தால் பாகிஸ்தானியர்களாக இருக்கலாம், ஆனாலும் மொழியால் நாங்கள் வங்க இனத்தை சார்ந்தவர்கள் என்று மாணவர்கள் போராடினார்கள், களத்தில் நின்றார்கள், துப்பாக்கிக்கு தங்கள் மார்பை காட்டினார்கள், இறந்தும் போனார்கள். அதனால் தான் அது இப்போது கிழக்கு பாகிஸ்தான் இல்லை, பங்களாதேஷ், வங்கதேசம் என்று உலகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதே. அந்த நாடு முடியால் தன் உரிமையை பெற்ற நாடு. எனவேதான் இந்த நாள் உலக தாய்மொழி நாள். ஒரு விதத்தில் சொன்னால் வங்கதேசத்திலே மாணவர்கள் போராடியதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே தாய்மொழிக்காக போராடிய மண் இந்த தமிழ் மண் தான். நாம் மறந்து போனோம், உலகத்திற்கு நாம் எடுத்து சொல்ல தவறிவிட்டோம். 1937ஆம் ஆண்டே இந்தி திணிக்கப்பட்ட போது வெகுண்டு எழுந்து அதனை எதிர்த்த மண் இந்த தமிழ் மண் தான். தமிழ் அறிஞர்கள் மறைமலையடிகளார் போன்றவர்களும் நம்முடைய தந்தை பெரியார் அவர்களும் ஒருங்கிணைந்து தங்களுக்குள் இருக்கிற கருத்து வேறுபாடுகளை கூட மறந்து கைகோத்து கொண்டு தமிழுக்காக தெருவுக்கு வந்து போராடினார்கள். இன்னொரு செய்தியை சொல்லட்டுமா? எப்படி ஒரு ஒருங்கிணைவு, ஆங்கிலத்திலே கோஇன்சிடென்ஸ் என்று சொல்லுவார்களே, எப்படி அது நிகழ்ந்திருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். 37 நடந்த போராட்டம் 2 ஆண்டுகள் தமிழ்நாடு முழுவதும் போர்க்களமாக இருந்தது. பிறகு அந்த இந்தியை கொண்டு வந்த ராஜாஜி அவர்கள் கூட வேறு காரணத்திற்காக அவர் தன் பதவியிலிருந்து விலகிவிட்டார். 1940ஆவது ஆண்டு மறுபடியும் ஆங்கிலேய அரசுதான் ஒரு அரசு ஆணையை வெளியிட்டது. அந்த ஆணை என்ன ஆணை தெரியுமா? இனிமேல் தமிழ்நாட்டின் பள்ளிக்கூடங்களில் 125 பள்ளிக்கூடங்களில் இந்தி கட்டாய பாடமாக ஆக்கப்பட்டதே, அந்த ஆணையை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற ஆணை வெளியான நாள் 1940 பிப்ரவரி 21. ஆம், இதே நாளில் தான் அது திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது. எனவே இயல்பாகவே நமக்கு அந்த தாய்மொழி நாளை கொண்டாடுவதிலே ஒரு மிகப்பெரிய உரிமை, முன்னுரிமை இருக்கிறது. இந்த நாளில் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய செய்தியாக நாம் நினைப்பது ஒன்றுதான். நாம் அத்தனை பேரும் தமிழ் மொழியின் மீது பற்றுடையவர்களாக இருக்க வேண்டும். இப்படி சொல்லுவது பிற மொழிகளை வெறுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இல்லை. அதுதான் இந்த தாய்மொழி நாள். அதனால் தான் இந்த நாள் தமிழ் மொழி நாளாக கொண்டாடப்படவில்லை, தாய்மொழி நாளாக கொண்டாடப்படுகிறது. நமக்கு நம் மொழி உயர்ந்தது, நமக்கு நம் மொழி தொன்மையானது, நமக்கு நம் மொழி இலக்கண இலக்கியங்களை உடையது. இந்த பெருமைகளை எல்லாம் நாம் நெஞ்சம் நிறைய சொல்லுகிற காரணத்தால் பிற மொழிகளை படித்து சொல்லுகிறோம் என்று பொருள் இல்லை. என் தாய்மொழி எனக்கு உயர்ந்தது என்றால் அவனவன் தாய்மொழி அவனவனுக்கு உயர்ந்தது என்பதை ஏற்றே நாம் சொல்லுகிறோம். எல்லோரையும் நாம் மதிப்பதற்கான நாள். என் தாய்மொழியை உயர்த்துவதால் எந்த மொழியையும் நான் ஒரு நாளும் குறைக்க மாட்டேன். ஆனால் இங்கே பேசிய போது நான் பேச நினைப்பதெல்லாம் அவர்கள் பேசினார்கள் என்பது போல மருத்துவரும் உங்கள் பேராசிரியரும் இங்கே திராவிட ஆரிய போராட்டங்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். நான் அதற்குள் நுழைய விரும்பவில்லை. ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன். மிக தெளிவாக இன்றைக்கு இருந்த பழைய மொழிகள் 6 மொழிகளில் இன்றைக்கு பாரசீகத்தையும் அதனோடு சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். 7 மொழிகளில் மிஞ்சி இருக்கிற மொழி எது? கிரேக்கம் இல்லை, லத்தீன் இல்லை, சமஸ்கிருதம் புரோகித மொழியாக மட்டுமே இருக்கிறது. தமிழும் சீனமும் வாழ்கிறது. ஆனாலும் கூட சீனம் 6 வகை மொழியாக இருக்கிறது. ஹாங்காங்கில் பேசப்படுகிற சீனம் பீயிங்கில் புரியாது. அந்த சீனமும் இந்த சீனமும் வேறு வேறாக இருக்கிறது. அன்றைக்கு எப்படி இருந்ததோ அதே போல இன்றைக்கும் இருக்கிற மொழியாக, அன்றைக்கு இலக்கண இலக்கியத்தில் உயர்ந்திருந்ததை போல இன்றைக்கு கணிப்பொறி துறையிலும் உயர்ந்திருக்கிற மொழியாக, முன்னை பழமைக்கும் பழமையாய் பின்னை புதுமைக்கும் புதுமையாய் தமிழ் மொழி இருக்கிறது என்பது நம் எல்லோருக்கும் பெருமை. ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும்.
கிரேக்கம் இல்லை, லத்தீன் இல்லை. இந்த செய்திகளை எல்லாம் நான் குறைத்து மதிப்பிடுவதற்காக சொல்லவில்லை, வெறும் செய்தியாக மட்டும் சொல்லுகிறேன். அவை இல்லை. ஆனால் எபிரேயம் என்று நாம் சொல்லுகிற அந்த ஹீப்ரு மொழி இப்போது இருக்கிறது. அந்த ஹீப்ரு மொழியை அந்த யூத மக்கள் வேறு பெயரில் புதுப்பித்திருக்கிறார்கள். அந்த மொழிக்கு இட்டிஷ் என்று பெயர். பிள்ளைகள், நீங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நூலகத்திலே போய் தேட வேண்டும் என்பதில்லை. உங்கள் கைபேசிகளில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். YIDDIS என்று போடுங்கள். இட்டிஷ் என்கிற மொழி இன்றைக்கு மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு ஒரு புதிய மொழியாக எழுந்திருக்கிறது. ஆனால் புதுப்பிக்கப்படாமலேயே அன்றைக்கு இருந்த அந்த செந்தமிழ் இன்றைக்கு அப்படியே இருக்கிறது என்பது நமக்கான ஒரு பெருமை. நண்பர்களே, இந்த தாய்மொழி நாளில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உணர்வு ஒன்றே ஒன்றுதான். எல்லா மொழிகளையும் மதிப்போம். எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்வோம். ஆனால் நம் தாய்மொழியின் மீது பற்றுக்கொள்வோம் என்பதுதான். எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்கள் தேவையை பொறுத்தது, திறமையை பொறுத்தது. எந்த மொழியையும் கற்றுக்கொள்ளாதீர்கள் என்று ஒரு நாளும் நான் சொல்ல மாட்டேன். இங்கே இருக்கிற பிள்ளைகள், உண்மையாக நான் ஒரு மகிழ்ச்சியை சொல்லிவிட்டு பேச்சை தொடங்கி இருக்க வேண்டும். கல்லூரி முதல்வரிடத்திலே கேட்டேன், எவ்வளவு பிள்ளைகள் படிக்கிறார்கள்? காலை மாலை என்று 2 ஷிப்ட் இருக்கிறது. 2லும் சேர்த்து ஏறத்தாழ 9,000 பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்று சொன்னார். நான் பல கல்லூரிகளுக்கு தமிழ்நாட்டில் சென்றிருக்கிறேன். நான் இதுவரையில் கேள்விப்படவே இல்லை 9,000 பிள்ளைகள் படிக்கிற மிகப்பெரிய பள்ளிக்கூடம் இதுதான். 9,000 பிள்ளைகள் என்றால் என்னால் பார்த்தவுடனேயே என்னால் அதனை அறிந்து கொள்ள முடியும். யார் ஒருவரும் ஒரு செல்வ செழிப்புள்ள குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற பிள்ளைகள் குறைவாகத்தான் இருப்பீர்கள். சுற்றுப்புற கிராமப்புறத்திலிருந்து, விவசாய குடும்பங்களிலிருந்து, உழைக்கும் மக்களின் வீடுகளிலிருந்து கல்விக்கூடத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகளே, உங்களை எங்கள் பிள்ளைகளாய் எண்ணி இருகரம் நீட்டி நாங்கள் வரவேற்கிறோம். இதுதான் இந்த தேசத்தின் உயரம். அதிலும் எந்த செய்தியை இன்னும் மகிழ்வாக நான் குறிப்பிட வேண்டும் என்றால், படிக்கிற பிள்ளைகளில் பெண்களின் எண்ணிக்கை கூடுதல் என்றால் இதைத்தான் ஐயா பெரியார் இந்த சமூகத்தில் சந்திக்க விரும்பினார். நான் பெண்களை உயர்த்தி சொல்லுவது ஆண்கள் படிக்க கூடாது என்பதற்காக இல்லை. படித்தோம், காலகாலமாக ஆண்கள் படித்திருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும்தான் படிக்கலாம் என்று இருந்த சமூகத்தில் அதை உடைத்து எல்லோரும் படிக்கலாம் என்கிற நிலையை ஆங்கிலேயர்கள் தான் கொண்டு வந்தார்கள். 1000 இருந்தாலும், நம்மை சுரண்டினாலும், நம் கனிவடங்களை எடுத்து சென்றாலும், கல்வி கதவுகளை திறந்தவர்கள், பொது கல்வி திட்டத்தை உருவாக்கியவர்கள் என்கிற முறையில் ஆங்கிலேயர்களுக்கும் இந்த இடத்தில் நான் ஒரு நன்றியை பதிவு செய்ய வேண்டும். பிரபுவும் மெக்காலேயும் இல்லை என்றால் இந்த பொது கல்வி திட்டம் வந்திருக்காது. மெக்காலேயை பலர் மிக கடுமையாக குறை சொல்வதை நீங்கள் கேட்டிருக்கலாம். காரணம், எல்லோருக்கும் கல்வி கொடுத்தார் என்பதுதான் அதற்கான நோக்கம். மெக்காலே தான் அத்தனை கல்வி திட்டங்களையும் 2 பேர் அன்றைக்கு இருந்த ஆளுநரும் அவரும் கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு கூட என்ன ஆயிற்று என்றால், அது 1836 அப்படி எல்லோருக்கும் கல்வி என்று வந்ததற்கு பிறகு கூட பெண்கள் கற்கவில்லை. ஆண்கள் செய்த முதல் வேலை, தாங்கள் பள்ளிக்கூடத்துக்குள் போன பிறகு பெண்கள் வந்துவிடாமல் கதவை சாத்தியதுதான். அந்த கதவுகளை உடைத்து கொண்டுதான், திறந்து கொண்டல்ல, உடைத்து கொண்டுதான் நீங்கள் உள்ளே வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு படிக்காத பெண் எந்த வீட்டிலும் இல்லை. ஆணோ பெண்ணோ எல்லோரும் படிக்க வேண்டும் என்கிற இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். அதற்கான எடுத்துக்காட்டாகத்தான் 70% பிள்ளைகள் பெண்களாக இருக்கிற கல்லூரியில் பேசுகிற ஒரு வாய்ப்பினை நான் பெற்றிருக்கிறேன் என்பதில் மகிழ்ச்சி. இந்த இடத்தில் ஒன்றை அழுத்தமாய் சொல்ல வேண்டும். எல்லா மொழிகளையும் நேசியுங்கள் என்று சொல்லுகிற நீங்கள், உலகத்தின் அத்தனை மொழிகளையும் மதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற நீங்கள், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஏன் பாராட்டுகிறீர்கள்? சமஸ்கிருதத்தை எதற்காக எதிர்க்கிறீர்கள் என்கிற ஒரு கேள்வியை என்னிடத்திலே கேட்பீர்களே. ஆனால் அதற்கான விடை மட்டுமே இந்த உலக தாய்மொழி நாளில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. நாம் எந்த ஒரு மொழியையும் எந்த வன்மம் காரணமாகவும் எந்த பகை காரணமாகவும் எதிர்க்கவில்லை. ஏன் இந்தியை எதிர்த்தோம்? ஏன் சமஸ்கிருதத்தை எதிர்த்தோம்? ஏன் இன்றைக்கும் அந்த மொழிகளை எதிர்க்கிறோம்? இந்தி தெரியாது போடா என்று ஏன் நாம் எழுதி கொள்ளுகிறோம் என்று கேட்டால் வேறு ஒரு காரணமும் இல்லை. நம் மீது அவைகள் திணிக்கப்பட்டன. என் தோளில் ஏறி அமர்ந்த எந்த ஒன்றையும் தூக்கி எறிகிற உரிமை எனக்கு உண்டு.
அவ்வளவுதான். அதாவது நான் மறுபடியும் சொல்லுகிறேன் நண்பர்களே, நான் கவிஞர் இன்குலாவினுடைய கவிதை வரிகளை எப்போதும் சொல்வதுண்டு. யார் ஒருவர் மீதும் இந்தி பேசுகிறவனோ சிங்களம் பேசுகிறவனோ யார் ஒருவரின் தோல் மீதும் கை போட்டு கொண்டு போக அவர்கள் என் தோல் மீது கை போட்டு கொண்டு வர எனக்கு சம்மதம். ஆனால் எந்த பயரும் என் தோளில் ஏறி அமர்வதை என்னால் அனுமதிக்க முடியாது. அவ்வளவுதான். இந்தியின் மீது நமக்கு வெறுப்பு வந்ததற்கு யார் காரணம்? இந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழி என்று யார் அதை கொண்டு வந்து திணித்தார்களோ அவர்களே அந்த வெறுப்புக்கு விதைத்தார்கள் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். அவர்கள்தான் காரணம். எந்த ஒன்றும் என் மீது ஏறி அமராத வரையில் நான் அதை எதிர்க்கவில்லை. இது இந்தியா ஒரு நாடுதான், ஆனால் ஒரு பண்பாடு இல்லை. இந்தியா ஒரு நாடுதான், ஒரே ஒரு மொழி இல்லை. இந்தியா ஒரு நாடுதான், ஒரே ஒரு மதம் இல்லை. இந்தியா ஒரு நாடு பல பண்பாடு என்கிற ஜனநாயக கதவுகளை திறந்து வைத்தால் நாம் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கூட போற்றுவோம் என்பதுதான் அடிப்படையான செய்தி. ஆகவே தாய்மொழியை நாம் போற்றுவது என்பது எல்லா மொழிகளையும் போற்றுவது என்பதுதான். எந்த மொழியின் மீதும் நமக்கு வெறுப்பு இல்லை. எல்லா மொழிகளும் சேர்ந்துதான் இந்த உலகம் உருவாயிற்று. இன்னொன்றை கூட இந்த மேடையில நான் சொல்லுவது ஒரு மறுப்பாக இல்லை. உலகத்தின் முதன் மொழி தமிழ்தான். எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி நம்முடைய தமிழ்தான் என்று சொல்லுவது ஒரு மகிழ்ச்சியின் அன்பின் காரணமாக இருக்கலாம். நான் அப்படி நம்பவில்லை. இந்த பூமி உருண்டை குளிரும் போது அங்கங்கே மனித உயிர்கள் தோன்றின. ஒவ்வொரு குழுவும் ஒரு மொழியை பேசி இருக்கும். நம்முடைய தமிழ்தான் தாய்மொழிதான் உலகத்துக்கு முதன்மொழியாக இருந்தால் மகிழ்ச்சி, இல்லை என்றாலும் கவலை இல்லை. நாம் தமிழை நேசிப்பதற்கு அது முதன்மொழியாக இருக்க வேண்டும் என்கிற தேவையும் இல்லை. நண்பர்களே, நான் இப்படி சொல்லுகிறேன். நீங்கள் உங்கள் அம்மாவை நேசிக்கிறீர்கள் இல்லையா? அம்மா அழகானவள் என்பதற்காக நேசிக்கிறீர்களா? அறிவானவள் என்பதற்காக நேசிக்கிறீர்களா? உங்கள் அம்மா அழகாக இல்லை என்றால் நேசிக்க மாட்டீர்களா? நான் என் தாயை நேசிப்பதற்கு அவள் தாயாக இருந்தால் மட்டுமே போதுமா? அவள் அறிவாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும் என்கிற தேவைகள் இல்லை. என் தாயை நான் தாய் என்கிற ஒரு காரணத்திற்காக நேசிப்பேன் என்றால் என் தாய் மொழியையும் நான் என் தாய்மொழி என்கிற ஒரே காரணத்துக்காக நேசிப்பேன். மற்ற மொழிகளையும் மதிப்பேன். நண்பர்களே, இந்த தாய்மொழி நாடில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சில உறுதிமொழிகள் இருக்கின்றன. குறிப்பாக மாணவர்கள், தாய்மொழி நாளில் தாய்மொழிகளை மதிப்போம். நம் தாய்மொழியான தமிழை போற்றுவோம். போதுமா? போதா. போற்றுவதால் எந்த ஒன்றும் வளர்ந்து விடாது. தூற்றுவதால் எந்த ஒன்றும் அழிந்து விடாது. நாம் போற்றுவதை விட பின்பற்றப்பட வேண்டிய சில செயல்களால் நம் தமிழை நாம் உயர்த்த முடியும். ஏன் தமிழை உயர்த்த வேண்டும்? தமிழ்தான் நம்மை உயர்த்திற்று என்பதால் தமிழை நாமும் உயர்த்த வேண்டிய வேலை இருக்கிறது. செயல் திட்டங்கள் என்று இரண்டை மட்டும் சொல்லுகிறேன். இன்றைக்கு நீங்கள் இந்த உலக தாய்மொழி நாடில் கலந்து கொண்டதற்கு இந்த இரண்டை பின்பற்றுவீர்களே ஆனால் அதுதான் மிகப்பெரிய பயன் என்று கருதுகிறேன். வேறொன்றும் இல்லை. எந்த கடிதத்திலும், எந்த பத்திரத்திலும், எந்த ஆவணத்திலும், அது ஆங்கிலமோ எந்த மொழியில் வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்கள் கையொப்பத்தை உங்கள் தாய்மொழியான தமிழில் மட்டுமே போடுங்கள். நீங்கள் கடிதம் ஆங்கிலத்தில் கூட இருக்கலாம், அரசு தருகிற பத்திரம் ஆங்கிலத்தில் கூட இருக்கலாம். ஆனால் நம் தாய்மொழி என்பது நம் அடையாளம். கையெழுத்து என்று நான் சொல்லவில்லை, கையொப்பம், சிக்னேச்சர் என்று சொல்லுகிறோமே, கையொப்பத்தை தமிழில் மட்டுமே போடுங்கள். ஒன்று. இரண்டாவது, உங்கள் முன்னெழுத்து இனிஷியல் இருக்கிறது பாருங்கள், தவறுதலாக அது ஆங்கிலத்தில் அந்த முன்னெழுத்து இருக்குமானால் இந்த நிமிடத்திலிருந்து மாற்றிக்கொள்ளுங்கள். இனி உங்கள் முன்னெழுத்து தமிழில் தான் இருக்க வேண்டும். பெயர் மட்டுமல்ல, இனிஷியலும் கூட தவறாக சில நேரங்களில் வந்து விடுகிறது. மிகச்சிறந்த பாடகர் SP பாலசுப்ரமணியன் அவர்களினுடைய அந்த முன்னெழுத்துக்கு தமிழ் எழுத்து என்ன என்று எனக்கு தெரியாது. நானும் SP வீரபாண்டியன் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலங்களை மாற்றி இன்றைக்கு அப்படி சொன்னால் என்னை யாருக்கும் தெரியாது, சுபவீரபாண்டியன் என்று சொன்னால் தான் தெரியும். அந்த முன் எழுத்துக்களையும் தமிழில் மாற்றிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வளர்ந்தவர்கள், பல பத்திரங்களில் ஆவணங்களில் கையொப்பமிட்டு விட்டவர்கள், அனைத்தையும் மாற்றிக் கொள்வதில் சிரமங்கள் இருக்கலாம். ஆனால் பிள்ளைகளாகிய உங்களுக்கு பெரிய சிரமங்கள் எதுவும் இல்லை. நேற்று வரைக்கும் அப்படி இருந்தாலும் இன்றிலிருந்து மாற்றிக் கொள்ளுங்கள். 2 செய்திகளை உங்கள் நெஞ்சில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இனி தமிழில் தான் கையொப்பமிடுவோம். ஒன்று.
இனி எங்கள் முன்னெடுத்துகளையும் தமிழில் தான் எழுதுவோம் என்கிற 2 உறுதிகளை ஏற்றுக்கொண்டால் இந்த உலக தாய்மொழி நாளை திருவண்ணாமலை தமிழ்ச்சங்கமும் கல்லூரியும் இணைந்து நடத்தியதற்கான மிகப்பெரிய பயனாக அது அமையும். எப்போதும் 1000 பாராட்டுகளை விட ஒரு செயல் வலிமையானது. ஒன்றை கருதி கொள்ளுங்கள், 1000 பாராட்டுகளை விட ஒரு செயல் வலிமையானது. இன்னொரு செயலும் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இங்கே நம்முடைய கம்பன் போன்றவர்கள், நம்முடைய கார்த்திக் போன்றவர்கள் மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள் என்பதால் அதையும் சேர்த்து சொல்லுகிறேன். இந்திய அரசமைப்பு சட்டத்திலேயே ஒரு பெரிய மாற்றத்தை இந்தியா முழுவதும் கோர வேண்டும். பல நேரங்களில் இந்தியாவுக்கான முன்னெடுப்பாக தமிழ்நாடுதான் அமையும் என்பதால் அந்த குரல் தமிழ்நாட்டிலிருந்து எழ வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையையும் முன்வைக்கிறேன். என்ன என்றால், இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 3வது பாகத்தில் 14வது பிரிவிலிருந்து குடிமக்களின் உரிமைகள் விளக்கப்பட்டிருக்கின்றன. 6 விதமான உரிமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்திய அரசமைப்பு சட்டம் நம் அத்தனை பேருக்கு 6 விதமான உரிமைகளை தந்திருக்கிறது. முதல் உரிமை ரைட் டு ஈக்குவாலிட்டி, 2வது ரைட் டு ஃப்ரீடம். இப்படி 6 உரிமைகள் இருக்கின்றன. ரைட் டு ரிலிஜன், எந்த மதத்தை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். உங்களுக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை உண்டு. நீங்கள் சமத்துவமாக இருப்பதற்கான உரிமை உடையவர்கள். கல்வியை கற்பதற்கும் அறிவியலை கற்றுக்கொள்வதற்கும் உரிமை உடையவர்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு எதிரான சுரண்டலை எதிர்ப்பதற்கான உரிமை உடையவர்கள். 6வதாக இருக்கிற அந்த உரிமை இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் உங்களுக்கான தீர்வுகளை பெறுகிற உரிமை உடையவர்கள் என்று 6 உரிமைகள் இருக்கின்றன. ரைட் டு ஃப்ரீடம், அந்த சுதந்திரத்திற்கான உரிமை என்பதில் எழுத்துரிமை இருக்கிறது, பேச்சுரிமை இருக்கிறது, மொழி உரிமை இல்லை. இன்றைக்கு வரைக்கும் மொழி உரிமை இந்திய அரசமைப்பு சட்டத்தால் வழங்கப்படவில்லை. அந்த மொழி உரிமை எப்படி இருக்க வேண்டுமானால், ஒவ்வொருவரும் தங்கள் தாய்மொழியை பேச, தாய்மொழியில் படிக்க, தாய்மொழியை எங்கள் மாநிலத்தில் ஆட்சி மொழியாக்கி கொள்ள ஒவ்வொரு மாநிலத்துக்கும், நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்லவில்லை, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உரிமை வேண்டும் என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஏற்றப்பட வேண்டிய, திருத்தப்பட வேண்டிய ஒரு வரி என்பதை கம்பன் போன்றவர்கள் இருக்கிற மேடையிலே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த ரைட் டு லாங்குவேஜ் என்பது எப்போது வருகிறதோ, அந்த உரிமை, அந்த மொழி உரிமை வருகிற போதுதான் அத்தனை தாய்மொழிகளும் ஒரு கட்டம் மேலே உயரும். அதையும் நாம் கணக்கிலே கொள்ள வேண்டும். இப்படி செய்ய வேண்டிய செயல்கள் நிறைய இருக்கின்றன. பெரும்பாலும் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், தாய்மொழி நாள் என்றால் தமிழை போற்றுவது. தமிழை போற்றுவது என்பது செயல்களில் வர வேண்டும். பேசும்போது தமிழில் பேசுங்கள். சில நேரங்களில் உங்களுக்கு தொலைபேசி வரும், பிள்ளைகளுக்கு இல்லை என்றாலும் பெரியவர்களுக்கு தொலைபேசி வரும். உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா, ஹிந்தி தெரியுமா என்று கேட்பார்கள். Do you know English or Hindi என்பார்கள். தெளிவாக சொல்லுங்கள், we know only தமிழ் என்று சொல்லுங்கள். தமிழ் தான் தெரியும். நீ இது தமிழ்நாடு, நீ தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு பேசுகிறாய், தமிழ் தான் தெரியும். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், அத்தனை பேரும் தமிழ் தான் தெரியும் என்று சொன்னால் அந்த நிறுவனத்தில் தமிழ் தெரிந்தவனை வேலைக்கு வைக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு வரும். தமிழால் தமிழர்கள் வேலை பெறுகிற ஒரு வாய்ப்பை நாம் வழங்க வேண்டும். நமக்கு ஆங்கிலம் தெரிந்திருக்கலாம், ஆனாலும் ஆங்கிலத்தை நாம் பயன்படுத்துவது வேறு. ஆங்கிலம் தெரியும் என்பதற்காக ஆங்கிலத்தில் விடை சொல்லாதீர்கள். எங்களுக்கு தமிழ் தெரியும், தமிழ் தான் தெரியும், தமிழில் சொல். எனக்கு ஆங்கிலம் தெரியும் என்றாலும் தமிழில் சொல். நீதிமன்றத்திலே என் மீது ஒரு வழக்கு இருந்த போது அந்த வழக்கின் குற்றப்பத்திரிகை எனக்கு ஆங்கிலத்திலே வழங்கப்பட்டது. நண்பர் புதுக்கோட்டை பாவாணனும் நானும் நீதிமன்றத்திலேயே கேட்டோம், எங்களுக்கு தமிழில் அந்த அறிக்கை வேண்டும். ஏன் உங்களுக்கு தமிழ் தெரியாதா என்று நீதிபதி கேட்டார். பாவாணன் சொன்னார், எனக்கு தெரியாது என்று. நான் சொன்னேன், எனக்கு ஆங்கிலம் தெரியும், ஆனாலும் என் தாய்மொழியான தமிழில் தான் எனக்கு குற்றப்பத்திரிகை வேண்டும். என் மீது நீ என்ன குற்றம் சாட்டி இருக்கிறாய் என்பதை ஏன் அந்நிய மொழியில் சொல்லுகிறாய்? இந்த வழக்கு இந்த மண்ணில் நடக்கிறது, எனக்கு தமிழில் கொடு என்று கேட்டால் அதை மொழிபெயர்ப்பதற்காக ஒரு தமிழரை அந்த இடத்தில் நிறுத்த வேண்டிய கட்டாயம் வரும். எனவே நாம் தமிழர், நாம் தமிழில் தான் பேச வேண்டும். ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நான் இப்படி சொல்லுவதா ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று பொருள் அல்ல. இந்தியை கற்றுக்கொள்ளக்கூடாதா? உங்கள் விருப்பம். உங்களுக்கு தேவை இருந்தால் நாளைக்கு இந்தி பேசுகிற மாநிலத்தில் நீங்கள் வேலைக்கு போனால் யாரும் சொல்ல தேவையில்லை, நீங்களே கற்றுக்கொள்வீர்கள். ஆந்திராவுக்கு வேலைக்கு போனால் உங்களை அறியாமலேயே தெலுங்கு உங்களுக்கு வந்து சேர்ந்து விடும். ஆந்திராவுக்கு போனால் நீங்கள் தெலுங்கு கற்றுக்கொள்வீர்கள். உத்தரப்பிரதேசத்துக்கு போனால் நீங்கள் இந்தி கற்றுக்கொள்வீர்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தால் எவனும் தமிழ் கற்றுக்கொள்ள மாட்டானா?
தமிழ்நாட்டுக்கு வருகிறவன் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தமிழர்கள் தான் உணர்த்த வேண்டும், நாம் தான் உணர்த்த வேண்டும். நீ இந்தியில வந்து கடை தெருவிலே காய்கறி வாங்கி விடுவாயா? நீ வங்க மொழியிலே பேசி ஒரு இடத்திலே போய் நின்று விடுவாயா? தமிழ்நாட்டில் தமிழில் தான் இருக்க வேண்டும். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், உலக தொடர்புக்கு உங்களுக்கு ஆங்கிலம் வேண்டும். ஒரு நாளும் ஆங்கிலத்தை நீங்கள் புறந்தள்ளக்கூடாது. தாய்மொழியை போற்றுங்கள், ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளுங்கள், பிற மொழிகள் தேவைப்பட்டால் எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்கள் விருப்பம், உங்கள் உரிமை. எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், இன்றைக்கு இந்தியாவிலேயே வளர்ந்த மாநிலங்களில் முதல் 2வது இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது என்பதற்கான காரணம் இந்த இருமொழி கொள்கையும் ஒரு காரணம் என்பதை இன்றைக்கு அரசின் புள்ளிவிவரமே சொல்லுகிறது. ஒரு சின்ன நிகழ்வை மட்டும் சொல்லுகிறேன். ஏறத்தாழ 25 நிமிடங்கள் ஆகிவிட்டன. இன்னும் 5 நிமிடங்களுக்குள் என் உரையை நான் முடித்து விடுவேன். வேறொன்றும் இல்லை. இந்த தலைப்பில் 1 மணி நேரம் பேசுவதற்கான செய்திகள் இருக்கின்றன. பேசுகிற நேரமாக இது இல்லை. பிள்ளைகளை மதிய நேரத்திலே உட்கார வைத்துக் கொண்டு 1.5 மணி வரையில் நான் பேசுவது முறையாக இருக்காது. ஒன்றை சொல்லுகிறேன், தாய்மொழியை தாண்டி தொடர்புக்காக ஆங்கிலத்தின் தேவை என்னவாக இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லுகிறேன். இது தாய்மொழி நாள் என்பதால் தமிழின் பெருமையை பேச வேண்டும் என்பதல்ல, தமிழின் அருமையை, தமிழின் தேவையை, தாய்மொழியின் தேவையை பேசுகிறேன். அதே நேரத்தில் தொடர்புக்கு பயன்படுகிற ஆங்கிலத்தின் தேவை என்ன என்பதற்கு ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். நீங்கள் செய்தித்தாள்களில் பார்த்தால் உடனே தெரிந்து கொள்ளலாம். 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25 முதல் 28 வரை குஜராத் பற்றி எரிந்தது. நீங்கள் பழைய செய்தித்தாள்களில், நூலகங்களில் பாருங்கள். 3 நாள்கள் பெரிய கலவரம். எதற்காக என்றால், பட்டேல் சமூகத்தை சார்ந்தவர்கள் எங்களை பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் சேர்க்க வேண்டும் என்று போராடினார்கள். அப்போது சாகித்ய அகாதமி விருது பெற்ற குஜராத்தின் மிகப்பெரிய எழுத்தாளரான கோலோபாய் பட்டேல் ஒரு அறிக்கை விட்டார். அதை மட்டும் சொல்லுகிறேன். அவர் சொல்லுகிறார், பட்டேல் இன மக்கள் செல்வந்தர்கள், ஒன்றும் வறுமையில வாடுகிறவர்கள் இல்லை. பட்டேல் இன மக்கள் சமூக மரியாதையும் உடையவர்கள். ஆனாலும் ஏன் பின்தங்கி இருக்கிறார்கள்? எதற்காக பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் தங்களை சேர்க்க சொல்லுகிறார்கள் என்றால், பட்டேல் இன மக்கள் ஒரு நாள் ஆங்கிலம் படிக்காமல் குஜராத்தும் இந்தியும் மட்டும் படித்தார்கள். அவர்களால் முன்னேற முடியவில்லை. நாங்கள் உண்மையாக பொறாமையோடு பார்க்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் தமிழையும் ஆங்கிலமும் படித்ததால் இன்றைக்கு உலகம் முழுவதும் கொடிகட்டி பறக்கிறார்கள் என்பது சாகித்ய அகாதமி விருது பெற்ற கோலோபாய் பட்டேலின் கூற்று, என் கூற்று இல்லை. எனவே பிள்ளைகளே, தாய்மொழியின் மீது பற்று கொள்ளுங்கள், ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளுங்கள். பிற மொழிகள் தேவையானால் அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தாய்மொழி நாள் என்பது நாம் நம்மை பற்றி பெருமைப்படுவதற்காக மட்டுமில்லை, உலக மொழிகளை எல்லாம் மதிப்பதற்காக. இந்த கவிதையை நான் எந்த கவிதையிலிருந்து உரையை தொடங்கினேனோ அந்த கவிதையிலேயே முடிக்கிறேன். யாராக இருந்தாலும், என்னதான் நம் மொழி பேசுகிறார் என்று மகிழ்ந்தாலும், அவரவர் தாய்மொழியை அவரவர் பேசுவதுதான் சிறப்பு. அது மனிதர்களுக்கு மட்டுமில்லை, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கூட புரியும். அந்த பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கூட பொருந்தும். நாம் எல்லா மொழிகளையும் மதிப்போம், தமிழ் மொழியை நேசிப்போம், தமிழால் உயர்வோம், தமிழை உயர்த்துவோம். நன்றி, வணக்கம். கருஞ்சட்டை பதிப்பகம் நடத்தும் தோழர் சுபவீரபாண்டியன் அவர்களின் 1 நிமிட செய்திகள் நூல் திறனாய்வு அரங்கு. நூல் திறனாய்வுரை சொல்வேந்தர் சுகிசிவம். நாள் 23/2/2024 வெள்ளிக்கிழமை. நேரம் மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை. இடம் அன்பகம், தேனாம்பேட்டை. அனைவரும் வருக.